வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th செமஸ்டர் ME3493 மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். June 5th 2025 எக்ஸாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்லோட் பண்ண மாட்டீங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் அப்லோட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நான் பிளான் போட்டது ஃபஸ்ட்டு ஒரு மேஜராக ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம், ஃபுல் சப்ஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டா ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறமா உங்கள் டிபார்ட்மெண்ட் வரலாம் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். கோச்சிக்காதீங்க. ஸோ இது தியரி சப்ஜெக்ட்ஸ் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமாவது போட்டுறேன், படிச்சிருங்க. காலேஜ் மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சிருங்க, ஓகேங்களா? எல்லாேருக்கும் ஒரே டைம் போகிறது ரொம்ப கஷ்டம்தான். கேட்கலாம் முன்னாடியே போடலாம்னு. முன்னாடி எனக்கு அகாடமியில் 10th 11th 12th சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு அவங்கள்தையும் பார்க்கணும். ஸோ எல்லாம் பார்க்குறதுனால அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படியே தான் வரேன். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் ஈஸி தான் கம்பேரிட்டிவ் மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட. இன்னொன்று அங்கங்கே ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அங்கே ஃபுல்லாகவே ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும், அதுக்கு தான், ஓகேங்களா? ஸோ 4 டிபார்ட்மெண்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரேன், கோச்சிக்காதீங்க. சரி. பார்ட் பி, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மெட்டல் கட்டிங் ப்ராசஸ், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ், எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் டூல் லைஃப், கட்டிங் ஃப்ளூயிட்ஸ், மிஷினபிலிட்டி, ரிலீஃப் ஆங்கிள். இந்த கொஷின்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டை அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக, ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட், எக்ஸ்பிளைன் த டூல் லேஅவுட், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கேப்ஸ்டர் அண்டு டரட் லேட்லேருந்து கொஷின் கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் த்ரெட் கட்டிங் மெத்தட்ஸ், எக்ஸ்பிளைன் அண்ட் கம்பேர் த சிங்கிள் ஆட்டோமேட்டிக், அதாவது ஸ்க்ரூ டைப் உள்ள லேத்தும் மல்டிபிள் ஸ்பிண்டில் ஆட்டோமேட்டிக் லேத்தும் படிக்கணும் நீங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங். மில்லிங் இருக்கு இல்லையா, அதோடைய ஆப்ரேஷன்ஸ் படிச்சுக்குங்க. கியர்னுடைய அந்த ஃபினிஷிங் டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எப்படி ஃபினிஷ் பண்ணணும், ஸோ அதை பற்றிலாம் படிச்சுக்குங்க. எக்ஸ்பிளைன் ப்ரிசிஷன் கிரைண்டர், சர்ஃபேஸ் கிரைண்டர், சென்ட்ரலைஸ் கிரைண்டர் அண்ட் இன்டர்னல் கிரைண்டர். கிரைண்டர் கொஷின் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? கிரைண்டிங் மிஷின்ஸ். நெக்ஸ்ட் 14th ஒன், எக்ஸ்பிளைன் ஒர்க் ஹோல்டிங் மெத்தட்ஸ் இன் டர்னிங் அண்ட் மிஷினிங் சென்டர்ஸ். எக்ஸ்பிளைன் த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு CNC கண்ட்ரோல் சிஸ்டம். எக்ஸ்பிளைன் கூலண்ட் சிஸ்டம். Next, Unit 5க்கான important Part B question, explain the following types of interpolation, loops, subroutines, macros. How to set up a CNC machine for machining, explain. Next பார்க்க போகிறது Part C questionக்கு உங்கள் காலேஜில் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி பார்ட் ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு. அதாவது ஒரு ஷேப், ஒரு மெட்டல் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஏதாவது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க போதும், அதை வச்சு நீங்கள் ஒன்று எழுதலாம். ஸோ பார்ட் ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக வரும். யூனிட் 5லையும் கேட்கலாம், இல்லைனா இந்த 16th கொஷினும் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக பார்ட் ப்ரோக்ராமிங் வச்சு ஒரு கொஷின் வரும். எப்படி பார்ட் ப்ரோக்ராமிங் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸு கூட உங்களுக்கு நான் யூனிட் 5ல் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ அதே வச்சு கூட நீங்கள் எழுதிடலாம், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.